வணக்கம் மக்களே! வெல்கம் டூ யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அதிரடியான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை பயனாளர்களுக்கு வெளியான ஒரு முக்கிய அப்டேட் பத்தி தமிழக அரசு அறிவிச்சுக்கிறாங்க. அதாவது 1000 உரிமை தொகை பயனாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க திட்டமிருப்பதாக தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்க யூடியூப் சேனல் தேடி வந்துட்டே இருக்கும். அது இல்லாம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். தமிழகத்தில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டமானது கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனவரி மாதம் வரை உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது. அது இல்லாமல் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 5 நாட்கள் முன்னதாகவே ரூ. 1000 மகளிரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தில் 1,15,00,000க்கும் மேற்பட்ட மகளிர் பயனடைந்து வருகின்றனர். அவர்களின் வங்கிக் கணக்கில் இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக அரசானது வங்கிக் கணக்கில் ரூ. 1000 செலுத்தி வருகிறதால் மகளிர் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பித்து இதுவரை கிடைக்காதவர்களுக்கும் இனிமேல் மகளிர் உரிமை தொகை எப்பொழுது விண்ணப்பிக்கப்படும் என்பது பற்றியும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை மேற்கொண்டு விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் மேல்முறையீடு செய்யப்பட்டு இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதமும் புதிய பயனாளர்கள் சேர்க்கப்பட்டு வருகின்றனர். இதேபோல் வருகின்ற மாதத்திலும் சேர்க்கப்படுவார்கள் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கிறார்கள். மேலும் புதிய ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு இதுவரை ரேஷன் கார்டு கிடைக்காததால் அவர்களில் யாரேனும் தகுதி இருந்தால் அவர்களுக்கு எப்போது கிடைக்கும் என்பது பற்றியும் கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் தமிழக அரசானது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது புதிய ரேஷன் கார்டு திட்ட பணிகளானது ஆல்மோஸ்ட் நிறைவடைந்த நிலையில் அவர்களுக்கு கூடிய விரைவில் விநியோகிக்கப்படும் என்றும் புதிய ரேஷன் கார்டு கிடைத்ததும் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க சிறப்பு முகாம்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க. யார் புதிய பயனாளராக சேர வேண்டுமோ அவர்களுக்கு புதிதாக சேர்க்க திட்டம் இருப்பதாகவும் அதற்கு முன்பாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி முடிக்கப்பட்ட பின்னர் படிப்படியாக புதிய பயனாளர்கள் இணைக்கப்படுவார் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க. இவ்வளவுதான் நண்பா, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் புதிய பயனாளர்கள் இணைக்கப்படுவார்களா என்பது பற்றி கேட்டிருந்தது ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கட்டும். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் முன் உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.